ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். நம்மோட பெரியவா அவளோட ஃபங்க்ஷன் சந்நியாசாசிரமம் வாங்கிட்டு 100வது வருஷம். இதில் மிக விசேஷம், இன்னும் பிப்ரவரி 13 அன்றைக்கி நம்ம திரும்ப எல்லாரும் ஒன்றா சேரணும். அதில் ஒரு ஆசை. இந்த க்ஷேத்திரம் பெரிவாளால் அனுகிரகிக்கப்பட்ட க்ஷேத்திரம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மூர்த்தியை கண்டுபிடிச்சவாளே அவாதான். அப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரத்தில் நாம் எல்லோரும் ஒன்றா இப்போ இங்கே இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பண்ணின கைங்கரியம் அதை நினச்சி பார்க்கும்போது இன்னைக்கு பிரமிப்பாக இருக்குது. அன்னைக்கு ஓடின வேகம் இன்னைக்கு ஓட்ட முடியுமா அப்படின்னா வேணா மனசால வேணா கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம், நினச்சி பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடத்த முடியுமா அப்படின்னா இனி எத்தனை ஜென்மா எடுக்கணும்னு தெரியாது. முன்னுதாரணமாக நான் பெரியவாகிட்ட இருந்த காலத்தில் பார்த்ததில், இங்கே முதல்ல உட்காந்துட்டுருக்கார் வைத்தா மாமான்னு. அவரை பற்றி நான் ரொம்ப அவசியம் சொல்லணும். அவர் ஓடின ஓட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம நடத்தும்போது ரொம்ப முக்கியமாக பெரியவா ஆசைப்பட்ட வேத பாடசாலை அப்படிங்கிறதுல எவ்வளவு அக்கறை பெரியவா காமிச்சு எவ்வளவு அதில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத சில நாள் நிகழ்ச்சிகளில் கணேச சர்மா சொல்லி நீங்கள் கேட்டிருப்பாள். அப்பேற்பட்ட அந்த வேத பாடசாலையை எவ்வளவு திறம்பட நடத்தினா ஸ்ரீ வைத்தா மாமா அப்படிங்கிறவர். நீங்கள் எல்லோரும் இப்போ அவருக்கு விருது கொடுக்கும்போது நீங்கள் அவரை பார்க்க போகிறாள். அதில் முக்கியமான அம்சம், இந்த காசிங்கிற ஊருக்கு வாரணாசிக்கு ட்ரெயின் போகும். அந்த ட்ரெயினில் ஒரு கேரேஜ் பூரா சாமானை தூக்கிட்டு ஓடுவார். நாங்கள்லாம் அணில் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தூக்கின்னு கொண்டு போய் வைப்போம் ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து. எப்படி அவ்வளோதான். அவர் பண்ணின கைங்கரியம் அவ்வளவு பெரிய மகத்தான கைங்கரியம். அதனால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு பலத்தை கொடுத்துருந்தா பெரியவா. அந்த பலம் எப்பேற்பட்ட பலம் அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொருத்தருக்கும் விருது கொடுக்கும்போது அவளை பற்றி தெரிஞ்சவர்களும் ஒரு லைனாவது சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆக இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு எல்லோராலையும் எல்லாருடைய ஒரு உழைப்பாலையும் இந்த நிகழ்ச்சி நன்னா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதோ நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க இவ்வளவு பெரிவாளுக்கு கைங்கரியம் பண்ண பிரபுக்கள் வந்திருக்கா. அதை பார்த்தாலே நமக்கு தெரியறது பெரியவா இங்கே பிரசன்னமாக இருக்கா அப்படிங்கிறது. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பெரியவா இருந்துகிட்டே இருக்கா. க்ஷணத்துக்கு க்ஷணம் அவள் பண்ணுற அனுகிரகம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால் இந்த முதன் முறையாக இப்பொழுது ஒவ்வொருத்தராக கைங்கரியம் பண்ணவாளுடைய பெயர்களை வாசிக்க அவர்களுக்கு விருது கொடுக்க அங்கத்தினர் காத்திருக்கிறார். Shri Gurubhyo Namaha. The list of persons to be honored stands first. Everyone knows. மடத்தில் பெரியவாளுக்கு அடுத்தபடி ஸ்ரீகாரியம் அப்படின்னு சொல்லுவா. அது ஸ்ரீகாரியம் ஸ்ரீ பி நீலகண்ட ஐயர் அவர்களுக்கு முதலாக விருது தரப்படுகிறது. அவர் உடல்நலக் குறைவால் வர முடியாமையால் அவருக்கு பதிலாக மற்றொருவர் இதனை பெற்றுக்கொள்ளும்படி இந்த விருதினை அவருக்கு அங்கே கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. நம்பர் 2 பிரம்மஸ்ரீ வேதபுரி சாஸ்திரிகள். இவரை பற்றி ரொம்ப முக்கியமாக ஒரே ஒரு லைன் சொல்லணும். ஒரு நாளைக்கு பெரியவாண்ட தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பக்தர் தனக்கு வேலை டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு கேட்டார்.
அவர் பெரியவா கிட்ட போய் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வரணும்னு கேட்டார். இவர் கேன்சர் வரணும்னு பெரியவா கிட்ட போய் சொல்லிட்டார். பெரியவா திருப்பி அவர் அமிச்சா, என்ன சொல்றான்னு போய் கேளு அப்படின்னு. டிரான்ஸ்ஃபர் வரணுமா, திருப்பி வந்து கேன்சர் வரணுமான்னார். இப்படியே 2 முறை நடந்தது. அதுக்கப்புறம் அந்த பதத்தை திருத்தி பெரியவா அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்படியா அனுகிரகம் பண்ணினான். இது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, த மோஸ்ட் இன்னசென்ட் பர்சன்லேருந்து ஜீனியஸ் பர்சன் வெல்லும் பெரியவா கிட்ட இருந்திருக்கா, அவளை ஆட்கொண்டிருக்கா அப்படின்னா அந்த ஒரு சுவாமியால மட்டும்தான் அதை வந்து நடத்திட்டு போக முடியுமே தவிர, அடுத்த க்ஷணம் இன்னொருத்தர் வந்தா கூட அடுத்தவனை அசடுன்னு சொல்லுவா, இல்ல ரொம்ப புத்திசாலியா இருந்தான்னா அவன் வந்து ரொம்ப திமிர் பிடிச்சவனும் சொல்லுவா. எப்படி வேணாலும் சொல்ல முடியும். ஆனா எப்படியும் சொல்லாதபடி ஒவ்வொருத்தருக்கும் ஈடு கொடுத்த அந்த சுவாமி, அந்த மகான், அந்த பெரியவா, அவரோட விருதை இப்பொழுது நாம் திரு வேதபுரி சாஸ்திரி அவர்களுக்கு அழைக்க இருக்கிறோம். அவர்களை தயவுசெய்து மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரமணன் சார் பண்ணிக்கிட்டோம். பாரு பெரியவாளுக்கு ஏற்ற மாதிரி ஆயிடுச்சு. மகாபிரிவா நடமாடும் தெய்வம், பேசும் தெய்வம்னு சொல்லலாம். அதனால் எல்லாருக்குமே தெரியும். மகாபிரிவாவை பற்றி தெரியாதவாளே ஒருத்தரும் கிடையாது. உலகத்தில் பல பேர் நிறைய இருக்கா. அதில் அவள் வார்த்தையும் ஒவ்வொருத்தையும் பிரிவா 2 வார்த்தையோ 4 வார்த்தையான்னு சொல்லுவாள். அதுதான் எங்கிட்ட தான் பிரியா நான் வச்சுருக்கா, பிரியா சொல்கிறான்னு சொல்லிட்டு இருப்பேன். அதனால் இந்த மகானத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது சமுத்திரம் மாதிரி இருக்கும். மகாபிரியாவுடைய வார்த்தையெல்லாம் சமுத்திரமாக இருக்கும். அதில் ஒவ்வொருத்தையும் 2 வார்த்தை சொல்றதுல நமக்கெல்லாம் பெரிய அமிர்தத்தை போட்டினாப்புல இருக்கும். அதனால தான் இதோ என்ன பெரியவா அழைச்சிண்டா. நான் ஒன்றும் தெரியாது, வார்த்தையே பேச தெரியாது, என்னை வச்சு அனுக்கிரம் பண்ணிருக்கா. கட்சிக்காரர்களாக எவ்வளோ அனுக்கிரம் பண்ணுவான்னு நினச்சி பார்க்கணும். அதனால பெரியவா அனுக்கிரம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருந்து எல்லாரும் க்ஷேமமாக இருக்க முடியாது பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக திருவையாறு தியாகு அவர்கள் அவர் கைங்கரியம் பண்ணினத்தில் சீனியர் பர்சன்ல அவர் ஒருத்தர். ரொம்ப பழைய நாளில் கைங்கரியம் பண்ணவர். அதனால பெரியவாளை பற்றி அவர் ஒரு வார்த்தை நிச்சயமா பேசணும். அவரால் தான் பேச முடியும். ஏன்னா அதனால நாங்கள் பிறக்கல, அவர் தான் அதை சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. எல்லாம் ரொம்ப பெரியவாள்லாம் இங்கே கூடியிருக்கா. பெரியவாளுடைய சதஸில் அவளை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு யோகியதை கிடையாது. சாதாரண மண்டியாக இருக்கிறவங்க கூட பிரம்மஸ்ரீயாக பண்ணிடுவாங்க. 1942 ஆத்தாங்கரில் பெல் செட் அடிச்சுட்டு இருந்தேன். காசி யாத்திரை போயிட்டு திரும்பி அப்படி வரும்பொழுது அந்த கொடுமை வச்சுட்டு இருக்கிற பையன் யாரும் உனக்கும் எங்கள் தாத்தா பேரை சொன்னான். அப்புறம் எங்கள் அப்பா பேர், உங்கள் அப்பா இருக்காளான்னு இல்லைப்பா 4 வருஷம் ஆறுது அப்படின்னு சொன்னேன். ஆற்றுல அம்மாட்ட சொல்லிவிட்டு வந்து சேர்ந்துருவோம் அப்படின்னு. அன்னியிலேருந்து பெரியவா கைங்கரியம். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு உன்னத நிலையில் இருக்கேன் அப்படின்னா ஒரு பெரியவாளுடைய பூர்ண அனுபவம். பெரியவாட்ட நான் எல்லா கைங்கரியம் பண்ணியிருக்கேன். பல்லாக்கு தூக்கிறதுலேருந்து, மடி போடுறதுலேருந்து, கொட்டாக்கி ஜலகட்டத்தை வைக்கிறதுலேருந்து எல்லாம். ஆனால் 25% வைத்திய காரியம் ஒத்துரை இல்லைன்னு அந்த சந்தர்ப்பத்தில் பாக்கியெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு தான். என்னென்ன காரியங்கள் சொல்கிறாலோ, டெல்லிக்கு போகணுமா, இந்தோத்தரை பார்க்கணுமா, அப்படி பலவிதமான கைங்கரியம். பெரியவா ரகசியமாக கூப்பிடணும்னா தீயாகுன்னு பேர்.
அது ரொம்ப பேருக்கு தெரியும். இப்போ எல்லாம் இதெல்லாம் அவ்வளோ தெரியாது. ரகசியமாக கூப்பிடுவா இவருக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னா கூ யா தி கூ யா தி தி யா கு அப்படி இப்போ குயாதின்னு கூட்டா உடனே அதாவது அடுத்த வாழ்க்கை தெரியல கூட்டா என்னமோ எடுத்துட்டு வரதுக்கு சொல்கிறா அப்படின்னு நினச்சிப்பான்னு சொல்லிட்டு சீக்கிரட்டாக சொல்லுவாள். ஆனால் பெரியவா எனக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி மற்ற வாழ்க்கை பண்ணியிருக்காளா அப்படின்னா ரொம்ப சந்தேகம்தான். 1953, 54 ஏன்னா ஒரு ஸ்கூலில் சீனியர் பண்டிட்டாக எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி டாக்டர் மகாலிங்கரை வச்சு நான் சொன்னேன், நான் உத்தியோகம் வேண்டாம், பெரியவாட்டை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு சன்னியாசம் வாங்கிட்டு இப்படி போயிடுறேன் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. விஸ்வநாதா இவன் கிரகஸ்தனாக தான் இருந்து இது பண்ணணும், இவன் அந்த வேலைக்கு போக போகிறானா என்னன்னு கேடு. மரத்தர சாயினாபுரம்னு கேம்ப், அது 11 மணி கூப்பிடுன்னா பூஜை டிக்கெட்டவா கிடாரா அப்படின்னு నేనే మడాన విడిచిరబోసాను, వేరే స్వాములు వారు రాపోసారు, నాకు వెనకటి కాలాల్లో మిమ్మల్ని ఓరు ఏంగా రక్షిస్తుంది, ఏంగా చెప్పుకుంటున్నావు, నువ్వు పనికి పోదే 10 ரூபாய் నాకు నాకు ఇచ్చి పంపిస్తాను, நீ வேலைக்கு போனா எனக்கு ஒரு 10 ரூபா வேணும்னா నాకు உன்னை கேட்டு வாங்க முடியும், நானே விட்டுரு போறேனே, அதனால நீ வேலைக்கு. நான் நிஜமா அசடு நம்பிவிட்டேன், கொஞ்சம் அப்படியே ஊனி இருந்தேன் அப்படின்னாக்க அப்படியே. ஆனால் என்ன பிள்ளை அப்பாயின்மெண்ட் ஆர்டரெல்லாம் அவரெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான் இந்த ஸ்கூலில். சீனியர் மோஸ்ட் பிள்ளைகிட்ட அப்பாயின்மெண்ட் பண்ணால் அதுலேருந்து நான் லீவு நாளெல்லாம் வந்து பெரியவாளுக்கு எல்லாம் எப்பப்போ பெரிய காரியங்கள்லாம் பண்ணணுமோ இப்போ கூப்பிட்டா அப்போல்லாம் வரும். ஆனால் நான் போயிட்டா கூப்பிட்டு சொன்னால் தான் எதுவும் கேட்பேன், வேண்டி முந்தி அடிச்சுட்டு வெளியில் போகிற வழக்கம் கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னால் எப்போதும் உன்கிட்ட இருந்த மாதிரி கடைசி வரைக்கும் உன்னை நான் ரட்சிப்பேன், நீ கவலைப்படாதே உத்தியோகத்துக்கு போனா. இன்னைக்கும் அந்த வாக்கியம் சத்திய பிரமாணமாக இருந்து சொப்பனத்தில் வந்து சொல்கிறா. மிக கஷ்டமான ஒரு காரியத்தில் நாளைக்கு இந்த காரியம் எப்படி செய்ய போகிறோம்னு நான் நினைப்பேன். ராத்திரி சொப்பனத்தில் வருவா, பார்த்தா பல்லாக்கில் உட்காந்துருப்பா. சவாரி வந்து இறங்கினா அந்த மாலையை கைட்டு இப்படி பிடிக்கணும், இந்த தேங்காய் அப்படி போடுவா, அது தவறக்கூடாது, ஒரு சிரிப்பா. இன்றைக்கும் அந்த சொப்பனத்தில் அந்த மாதிரி இது நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எப்பப்போ பெரியவா சொப்பனத்தில் சொல்கிறாளோ அப்போல்லாம் அந்த காரியங்கள்லாம் நான் செய்வேன். ஆனால் நான் கூட நினச்சிக்கிறது தினம் காலம்பர சாயந்தரம் இதை பற்றியா வா உபன்யாசங்கள்லாம் வா, நான் உபன்யாசம் நன்னா பண்ணினேன் நான் கேட்பேன், உட்காந்துருப்பான். நான் உபன்யாசம் நன்னா பண்ணேன், முதல்ல உபன்யாசம் ஆரம்பிக்கும் போது நான் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஓடி வந்து அசதியில் 2 வேலை பார்க்கணும், உக்ரான வேலையும் பார்த்துக்கணும், கார் வேலையும் பார்த்துக்கணும். உயரமாக இருக்கேன், ஆனால் பெரும் கூட்டத்துக்கு போகும்போது கூடவும் போகணும். என்னை படுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு உபன்யாசம் முடிஞ்ச பின்பு பல்லகளை போகும்போது கேட்பா, நான் என்ன பேசினேன்னா வா பேசுறத என்ன கேட்க முடியும். நான் சொன்னேன் முதல்ல 4 வார்த்தை கேட்டேன், அப்புறம் அடுத்த வார்த்தை சொல்லும்போது நான் எழுந்துட்டேன். அப்படி வேதாந்தம் வாசி அப்படின்னா முடியாது. வேதாந்தம் வாசா நான் அயோக்கியனா போயிடுவேன். உள்ளபடியே உங்ககிட்ட நான் பக்தியாக இருந்து உங்ககிட்ட நான் திருகரண சுத்தியாக நான் சர்வீஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்க உங்ககிட்ட இருக்கிற பக்தியே என்ன போகும், இது கருணூரில் அப்படி. அதனால வேதாந்தம் சிவானந்த லகரின்னு ஒன்று இருக்குது, தெரியுமாடா அவனுக்கு அப்படிங்க. சௌந்தரிய லகரி இங்கே சொல்லி வந்துட்டேன், பிடிச்சிருவேன் அப்படிங்க. அந்த சிவானந்த லகரியை படித்து என்கிட்ட ஒப்பின்னா உங்ககிட்ட என்னால் ஒப்பிக்க முடியாது. பாதி சொல்லிட்டு இருக்கும்போதே பிரேக் பண்ணி விடுவேன், உடனே சிரிப்பேன். அப்போ ஒரு சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார் ஆந்திரா, அவர்கிட்ட ஒப்படைச்சுடுறேன் அப்படின்னு. சாயந்தரம் அவர்கிட்ட ஒப்படைச்சேன், பூச்சிட்டியா அதை தமிழில் எழுதி கொண்டு வா அப்படின்னு. இது போருண்டா அவனுக்கு. கலாபியாம் சூடாலங்கிற சசிகலாபியாம் நிஜவகா பராபியாம் பக்திஷு பிரகடித பராபியாம். அதனால் பார்வதி பரமேஸ்வரா அது மாதிரி அவளை தியானம் பண்ணின்றே உனக்கு சகல க்ஷேமம் உண்டாகும், கவலைப்படாது. இன்றைக்கி சௌரியமாக இருக்கேன். 85 கம்ப்ளீட்டட், அப்படி 86 பிகினிங். ஆனால் இன்றைக்கும் பெரியவாளுடைய அனுகிரகத்தில் சௌக்கியமாக ஒரு குறவும் கிடையாது. அரகர மகாரே. நன்றி திருவையாறு தியாகு அவர்கள். உதித்த வார்த்தைகள் சாதாரணப்பட்டதல்ல. ஆனால் சற்று காலக்குறைவு அவகாசம் குறைச்சலாக இருக்கிறதுனால நாங்கள் அடுத்தடுத்து ப்ரோக்ராம் வச்சிருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு வார்த்தை பேசினாலும் அது பெரியவாளை பற்றி ரொம்ப நினைக்கிறபடி சொல்லிட்டா போகிறோம். ஆனால் இப்போ இவா பேசினதெல்லாம் ரொம்ப அபூர்வமான விஷயங்கள். இது கிடைக்க போகிறதில்ல, இது கிடைச்சிருக்கு. ஆனால் அவகாசம் கிடைக்காம இருக்கு. ஏன்னா அந்த அவகாசங்கிற ஒரு அந்த டைம் கட்டுப்பாடு அப்படிங்கிறது பெரியவா ஒத்தருக்கு தான் அந்த டைம் கட்டுப்படுறது.
வேற யாருக்கும் கட்டுப்பட்டு பார்த்ததில்லை. ஏன்னா ஒரு ஆச்சமனம் பண்ண எடுத்துட்டானாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பண்ணுவா பெரியவா. அந்த மாதிரி நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆகையினால இதை அடுத்தடுத்து வருபவர்கள் தயவு செய்து 1 நிமிடம் பெரியவாளை பற்றி சொல்லி விருதுகளை பெற்று சொல்லும்படி மிகவும் பணிவன்புடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது திருவண்ணாமலை ஸ்ரீ சேதுராம சாஸ்திரிகள். அவரால் வர இயலவில்லை வரல, அவர் வர இயலவில்லை. ஆகையினால் அதை அவருடைய சொந்தக்காரர் மூலமாக அதை சேர்ப்பித்து விடுகிறோம். ஸ்ரீ ஜி வைத்தியநாத ஐயர், சிம்சன் மாமா என்று அன்புடன் அழைக்கும் திடகாத்திரமான பக்தர். சிம்சன் மாமா இந்த சதஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப ஒத்துழைச்சிருக்கார். அவர் நிறைய கைடன்ஸ் எல்லாம் பண்ணி இந்த மேனா அவர் தான் கொடுத்துருக்கார். தேனம்பாக்கத்துலேருந்து அவர் கொடுத்து அமைச்சிருக்கார். உள்ளே இருக்கிற சுவாமிகளோட வஸ்திரம், அவர் யூஸ் பண்ண கடிகாரம், இதெல்லாம் அவள் ஆற்றுல ஒரு 100 படத்துக்கு மேலே வச்சிருக்க எல்லாத்தையும் எடுத்துன்னு போன்னு சொன்னார். அவ்வளோ ஒரு சௌலபியம், அவ்வளோ ஒரு நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கார். தினம் சதஸ்க்கு வந்துட்டு இருக்கார். இந்த சதஸ் 5 நாளும் தினம் மாமா வந்துட்டு இருக்கார். எது எடுத்துனாலும் எடுத்துன்னு போங்கிறார். நீங்களுக்கு உடஞ்சி போயிடுமே, அதெல்லாம் பரவாயில்லடா எடுத்துன்னு போங்கிறார். இப்போ அவர் ஒரு இந்த பெரியவா போட்ட ஒரு வாட்ச் கொடுத்துருக்கார். இதோட இந்த வாட்சோட இதெல்லாம் 500 ரூபா தான், ரொம்ப சொல்பமாக 1000 ரூபா வாட்ச் அவர் கொடுக்குறாரு. 500 ரூபாய்க்கு இது எல்லாம் இந்த வேத பாடசாலைக்கு தான் போகிறது. இந்த ப்ராசீட்ஸ் முழுக்க வேத பாடசாலைக்கு போகிறது. அந்த மாதிரி ஒன்னொன்னுலேயும் ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் மாமா. அவரை கௌரவிக்கத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். நீங்க வாங்க. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே. வரும் 1952 பெரியவாள்கிட்ட கைங்கரியம். எனக்கு கைங்கரியம் பண்ணி தான் பழக்கம், ஒன்றும் பேசி பழக்கம் இல்லை. இந்த ஒரு பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணவா அத்தனை பேரைக்கும் கூப்பிட்டு கௌரவம் பண்ணதுக்காக அவளுக்கு எல்லாருடைய சார்பிலையும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய நமஸ்காரம். ரொம்ப அழகாக சொல்லிவிட்டார். பேசாமல் கைங்கரியம் கொள்ளக்கூடியவர். அடுத்ததாக ராமேஸ்வரம் திரு விஸ்வநாதன் மாமா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ராமேஸ்வரம் என்ற ஸ்தலத்துக்கு நம்ம போகணும்னு நினைச்சாலே முதல்ல விசுமாமா தான் முதல்ல நினைக்கும்படியா இருக்கும். அப்புறம்தான் ஆமா. அதனால ஆமா, ராமேஸ்வரத்தில் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பெரிவாளால் மிகவும் போற்றக்கூடியவர். அவர்களுக்கு இந்த விருது அளிக்கப்படுகிறது. அவர் மூலமாக ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, பெரிவா சரணம்னு நீங்க சொன்னாலும் எல்லாரும் சரணம் அடைஞ்சு. பெரியவாளோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். அடுத்தது கிருஷ்ணராயபுரம் ஸ்ரீ ராமமூர்த்தி சாஸ்திரிகள். அவர் இங்கு இன்றைக்கு வரவில்லை. ஆனால் அவருடைய மகன் திரு சேகர் அவர் இங்கு வேத பாடசாலையில் வாத்தியாராக இருக்கிறார். சந்திரசேகர் கணபாடிகள். அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒரே ஒரு வார்த்தை முக்கியமா சொல்லணும். ஏன்னா அவ அப்பா நான் பேசி பார்த்ததே கிடையாது. அவ்வளவு ஒரு வினயம், அவ்வளவு ஒரு அடக்கம். அந்த அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளை ஸ்ரீ சந்திரசேகரன். அவர்
கணபாராயணம் பண்ண சொல்லி பெரியவா பக்கத்தில் வச்சுட்டு மணிக்கணக்கா அவர் பாராயணம் சொல்ல பெரியவா கேட்டிருக்கா. அதனால அந்த பாக்கியத்தெல்லாம் நிறைய அவர் அனுபவிச்சிருக்கார். ஒரு சாதாரண டிவோட்டியா நாங்க பக்கத்துல இருந்து பார்த்திருக்கோம். அந்த சந்திரசேகருக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ஸ்ரீ ஆர் பாலசுப்ரமணியம். ஆள் பாதி ஆடை பாதி என்பா. ராயபுரம் பாலு முக்கியமான அம்சம், உயரத்தில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. அப்பேற்பட்ட உயரம். பெரியவா அவரை அப்படி தலைய மேல தூக்கி தான் பேசுவா அவர்கிட்ட. அவர் ரொம்ப கேஷுவலா சாதாரணமா பெரியவா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவார். வந்திருக்க ஜனங்களுக்கெல்லாம் டக் டக் டக்குன்னு உடனே உடனே அடுத்தடுத்து தரிசனம் பண்ணி வச்சு ரொம்ப சௌகரியமாலாம் பண்ணி கொடுத்தவர். ஓயாமல் ஒழியாமல் நடந்தவர். பெரியவாளுடன் முழுக்க முழுக்க இருந்தவர். அதிலே நனைந்தவர். அவர் ஒரு வார்த்தையாவது நம்மிடம் பெரியவாளை பற்றி சொல்ல வேண்டும் என்று விருப்பப்பட்டு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவா கருணாமூர்த்தி, தர்மஸ்வரூபம். அவளுக்கு பெரிய விழா நடக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். அவளுக்குள்ள ஒரு ரொம்ப புண்ணியம். இந்த சதாப்தி நடத்தணும் அப்படின்னு அவளுக்கு தோணுது, பெரிய புண்ணியம். பெரியவாளை போதும் நம்ம நினைச்சிட்டு இருக்கணும். இந்த கௌரவிக்கிற போது கூப்பிடுற போது எல்லாரும் உற்சாகமா கை தட்டணும். நமக்கு இருக்கிற ஒரு இதுல அன்பை காட்டணும். நம்ம அப்படியே உட்கார்ந்துருந்தோம்னாக்க ஒரு உற்சாகம் இருக்காது, ஃபங்க்ஷனுக்கு ஒரு உற்சாகம் இருக்காது. எல்லாருமே என்கரேஜ் பண்ணி ஒரு கை வரப்போது அவ பேரை சொல்ற போது நம்மளோட மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்கு ஒரு முறை கை தட்டியாவது வரவேற்கணுங்கிறத கேட்டுக்கொள்கிறோம். நன்றி திரு பாலு அவர்கள். ஒன்றே ஒன்று மட்டும் இதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும். இவர் கை தட்டு அப்படிங்கிறதுனா ஏதோ கை தட்டுறது இல்லை. அந்த 24 மணி நேரமும் இவா பெரியவா கிட்ட கைங்கரியம் பண்ணினது. நம்ம எத்தனை ஆபீஸ்ல போய் வேலை பண்ணாலும் சரி, எத்தனை வீட்டுல நம்ம உழைச்சாலும் சரி, அதோட ஒரு கால் தூசி கூட நம்ம பெற முடியாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா பெரியவா கிட்ட கைங்கரியம் பண்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, மிகவும் கடினமான விஷயம். எனக்கு தெரிந்து பாலு மாமா தூங்கி நான் பார்த்ததில்லை. பெரியவா இருக்கும் பொழுது ஏதோ ஒரு அரை மணி 10 நிமிஷம் கண்ணசருவார். 1:30 மணிக்கு பெரியவா தட்டினா எழுந்துப்பார், 2 மணிக்கு எழுந்துப்பார், வெந்நீர் போட்டு இருப்பார், என்னமோ பண்ணிட்டு இருப்பார். அப்படியெல்லாம் கைங்கரிய பண்ண முத்து மணிகள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. அதனால நம்ம அவளை பார்க்கறதே பெரிய தரிசனம். அவ விருது வாங்கும் போது நம்முடைய கரகோஷத்தை உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்று மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்தது தாமரைப்பாக்கம் ஸ்ரீ தியாகராஜ சாஸ்திரிகள். எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படும் தாமரைப்பாக்கம். அவர் வேற ஒன்னும் பேர் சொல்லி கூப்பிட்டா கூட தெரியாது. தாமரைப்பாக்கம் இருக்காரா அப்படின்னு தான் கேட்போம் எல்லாரும். அவ்வளவு நடையா நடந்திருக்கார், அவ்வளவு உழைச்சிருக்கார். அவருக்கு இன்று இந்த விருது அளிக்கப்படுகிறது. அவரை ஒரே ஒரு வார்த்தை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். பெரியவாளை பற்றி நமக்கு பேசுறதுக்கு வாக்கு, மௌனமாக இருந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிக்கிறது ரொம்ப சௌலபியம். ஒரு சமய சிவாஸ்தானத்தில் பெரியவா தரிசனம் கொடுத்துருக்கா, அமோகமான கூட்டம். அப்போ நம்ம சந்திரா அவர்கள் அவருக்கு பிரசாதமாக நிறைய வரவாளுக்கெல்லாம் திருப்தியாக எடுத்து கொடுத்துட்டே இருக்கா. இதை பார்த்துட்டே இருக்கா பெரியவா. நான் மௌனமாக இருந்து பெரியவாளை கை கட்டி தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பார்த்துட்டா, இந்த பக்கம் இவன் கொடுத்துட்டு பார்த்தா, சந்திராவை கூப்பிடுன்னா நான் சைகிலேயே பெரியவா உன்னை உத்தரவு வரதுப்பா அப்படின்னு. உடனே அவனை என் பக்கத்தில் கை கட்டின்னு பவ்யமாக நின்னார். அப்படின்னு மௌனத்திலே காமிச்சார். நீ கொஞ்ச நாளைக்கு மௌனமையா இருக்க அப்படின்னு. சரி, மௌனமாக இருந்துட்டான். இந்த கூட்டம்லாம் பார்த்துட்டு இருக்க, எல்லாரும் என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இவ்வளோ கியூவில் வந்துட்டு சிரமப்பட்டு பஸ்லையும் ரயிலையும் கஷ்டப்பட்டு இருக்கா. என்ன பார்க்கணும்னு நான் அவளை பார்க்க வேண்டாம், அதனால நான் மௌனமாக இருந்துருக்கேன், நீயும் மௌனமாக இரு அப்படின்னு சொன்னான். இவன் பேசாம கை கட்டி வாய்ப்பத்தி நின்றுறார் சந்திரா அவர்கள். ஒரு 2 நிமிஷம் கழிச்சுது. அவருக்கு இருப்பு கொள்ளலை. அவர் எப்போ காரியங்கள் நிறைய செஞ்சு ஓடி ஆடி பழக்கம் உள்ளவர்.
எதை கொண்டாலும் கொண்டு வந்துருவார், எள்ளுனா என்னன்னு. அவர் மெதுவாக நகழ பார்த்தார். இதுனா நாம ஒண்டியாருக்கு போய் நான் அங்கே இருந்துட்டு இருக்கும் பொழுதோ இந்த சமாதானம் நடக்கிறது, போகலாம்னு அபிப்பிராயம் வந்து கொடுத்தோம். எங்கே போகிறான்னு கேளுந்தார். காமாட்சி கோவிலுக்கு போகிறேன். என்ன சொத்து சொல்லு. சாட்சாத் அம்பாளுடைய ஸ்வரூபம் பெரியவா, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. நன்றி தாமரைப்பாக்கம். அடுத்தது ஸ்ரீ சந்திரமௌலி சாஸ்திரிகள் ஸ்ரௌதிகள். அவர் வந்து கொண்டே இருக்கிறார், சிறிது காலதாமதமாக வருகிறார். எனவே அவருக்கு கொடுக்கப்படும் விருதை நாங்கள் வைத்திருந்து கொடுக்க காத்திருக்கிறோம். அவர் இப்பவும் பெரிவாள் என்ற கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அதிஷ்டானத்தில் பூஜை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அடுத்தது ஸ்ரீ சிம்சன் ஏகாம்பரம். அவரும் வராததால் அவருடைய விருதை அவருக்கு அளிக்க ஏற்பாடு செய்யப்படுகிறது. அடுத்தது ஸ்ரீ குமரேசன். குமரேசன் என்று அழைக்கப்படும் அவரும் இன்று வராததால் அவருடைய விருதையும் அவருக்கு சேர்ப்பிக்கப்படுகிறது. பிறகு ஸ்ரீ இந்துவாசன் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அவர் வாலாஜாபேட், சரியா சொல்றேனா? அதனால அது எங்க ஊரையும் சேர்ந்தது. நான் நார்த் ஆர்காடு. அதனால கொஞ்சம் அவருக்கு கிடைச்ச ஒரு புண்ணியத்தை நான் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த நார்த் ஆர்காடு அப்படிங்கிறதுனால அவர் பண்ணின கைங்கரியம் ஏராளம். அவரை அன்புடன் ஓரிரு வார்த்தை பெரிவாளை பற்றி பேசி சுருக்கமாக பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பிரபிரம்ம சஸ்மைஷ்ட குருவே நமஹ. பெரியவா பிரம்மஞானி சொல்லுவா. அப்படி சொல்கிற காலத்தில் நான் பெல்காமில் ஒரு தரம் யாத்திரை போய் தங்கி இருக்குச்சே. ஒரு நாள் ஒரு பக்தா எல்லாருக்கும் சால்வுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க கைங்க மொத்த பேரும் சால்வு கொடுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 சால்வுக்கு மேலே எடுத்துன்னு வச்சேன். எல்லா சால்வையும் எல்லாருக்கும் போத்தி விடுன்னு சொல்லி என்னை தான் விட்டு போட சொன்னான் மொத்த பேருக்கும். மொத்த கைங்க மொத்தவும் போடச்சே. எனக்கும் ஸ்ரீகண்ட சுவாமிகளும் இப்போ எல்லாம் இப்போ சித்தி ஆகிட்டேன். அவருக்கு எனக்கும் ஒரே ஒரு சால்வை தான் இருந்தது. யாருக்கு போடுறதுன்னு ஒரு இது வந்துடுது, அவளுக்கு பிரச்சனை வந்துடுது. அந்த டைமில் நான் என்ன சொன்னேன், எனக்கு சால்வை இல்லைனா பரவாயில்ல, ஸ்ரீகண்ட சுவாமிகளுக்கு போட்டுடலாம் அப்படின்னேன். ஆனால் அவள் என்ன பண்ணா, இல்லை ஸ்ரீகண்டன் என்ன பண்ணா, நீ இந்துவாசனுக்கே போட்டுருங்க அப்படின்ட்டாவா. நான் விடாப்படியாக என்ன பண்ணேன், ஸ்ரீகண்ட சுவாமி தான் போத்தி விடுவேன்னு சொல்லி போத்தி விட்டுட்டேன். போத்திட்டு போயிருப்போம். ஒரு அரை மணி நேரம் கூட ஆயிருக்காது. இன்னொரு 30 சால்வை இன்னொருத்தர் பக்தா எடுத்துன்னு கொடுத்துட்டா. கொடுத்துட்டு இந்த சால்வை எடுத்துன்னு வச்சுட்ட பிறகு நான் என்னை மறுபடியும் கூப்பிட்டு, இப்போ இவ்வளோ சால்வை வந்திருக்கு, இது என்ன பண்ண போகிறேன் நீ அப்படின்னு என்னை திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டா. அது மாதிரி ஒரு பிரம்மஞானி சுரிப்பாவா. அவளை இப்போ நினைச்சாவே நமக்கு எவ்வளோ நல்லது நடக்குமோ நடந்துருக்கு, நடக்கும். இன்னும் சிரமமாக இருக்கும் எல்லாம். நன்றி இந்துவாசன் அவர்களே. தலைமுறைகளாக கைங்கரியம் செய்தவர்கள் நீங்கள். ஸ்ரீ சந்திரசேகர கணபாடிகள் மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகிறது. அவர் தன்னுடைய தகப்பனருக்காக விருது வாங்கிக் கொண்டார். இப்பொழுது அவருக்காக அவர் விருது வாங்கிக் கொள்ளும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர் செய்த கணபாராயணம் ஏராளம். அதுவும் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் மகாபெரிவா. அதை நிச்சயம் நம்ம அதிகமாக பாராட்ட வேண்டும். ஒரு சின்ன குழந்தை பருவத்திலிருந்து நான் சந்திரசேகர் கணபாடிகளை பார்த்து கொண்டு வருகிறேன். அவரை பற்றி பேசும்பொழுதே திரு சந்திரமௌலி ஸ்ரௌதிகள் வந்துவிட்டார். அவர் வருகிறார் என்றால் பூஜையுடன் தான் இருப்பார் எப்பவும். திரு சந்திரசேகர் கணபாடிகளை ஒரு வார்த்தை பெரிவாளை பற்றி பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓரிரு வார்த்தை. ஸ்ரீ சத்குருபியோ நமஹ. பெரிய மகான்கள் பெரியவாள்லாம், ரொம்ப பெரியவாள்லாம் கைங்கரியம் பண்ணவா வருஷக்கணக்காக நிறையா பண்ணவாள்லாம் இருக்கா. நான் ஒன்றும் இல்லை. பெரியவா சரிதானத்தில் ஒரு துரும்ப கிள்ளி போட்டுட்டான் அப்படிங்கிறது சத்தியமான என்னுடைய பரம பாக்கியமாக நினச்சிக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம்.
திரு சந்திரசேகர கணபாடிகள் வினயமே ஸ்வரூபம். அவள் ஃபேமிலிக்கு அது ஒரு பெரிய குடுப்பனை. அவள் அப்பாலேருந்து எல்லாருமே வினயம்தான், அதை தவிர வேற ஒன்றும் அவளுக்கு தெரியாது. அடுத்தது இப்பொழுது அன்புடன் ஸ்ரீ சந்திரமௌலி ஸ்ரௌதிகள் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் நான் படிக்கும் பொழுது வந்து கொண்டிருந்தார், இப்பொழுது வந்துவிட்டார். இன்றும் என்றும் பெரிவாளோட அதிஷ்டானத்தில் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியசாலி, நமக்கெல்லாம் அனுகிரக பிரசாதத்தை அடிக்கடி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கவர். அவருக்கு இந்த விருதினை வழங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவகாசம் குறைச்சலா இருந்தாலும் உங்களோட இந்த நேரத்தை செலவு பண்ற ஒரு சந்தோஷம் வேற எதுலையுமே இருக்க முடியாது. ஏன்னா பெரிவா ஸ்வரூபமா நீங்க எல்லாரும் வந்து இங்க இருக்க. அதனால சந்திரமௌலி சகோதரிகள் மாமாவையும் ஓரிரு வார்த்தை தயவு பண்ணி பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கங்கள். எல்லாரும் நல்லா நிறையா பேசியிருப்பா, எனக்கு ஒன்றும் பேச தெரியாது, இதோட முடிச்சுக்கிறேன். அழகாக பேசிவிட்டார், ஏனென்றால் பேச தெரியாது என்று சொல்லி. அடுத்தது ஸ்ரீ சந்திரா. ஆடே அப்பா, எப்பேற்பட்டவர் இவர்! சாமானியப்பட்டவரே அல்ல. ஏனென்றால் எந்த ஒரு ஃபங்க்ஷன், எந்த ஒரு விஷயங்கள் நடக்க வேணுமானால் சந்திரா ஒருத்தரிடம் ஒப்படைத்து விட்டால் போதும். காஞ்சிபுரம், காஞ்சி மாநகரத்தில் 1000 பேருக்கு விருதளிக்க வேண்டுமா, 1000 10,000 பேருக்கு சாப்பாடு போட வேண்டுமா, எல்லாற்றையும் பார்த்து கொண்டு மேய்க்கக்கூடியவர், எவரையும் பார்த்து கொள்ளுபவர். அதனால அவர் அனுபவிச்ச ஏதாவது ஒன்று ரொம்பவும் சுருக்கமா, ரொம்பவும் மனசுல எல்லாருக்கும் இறங்கும்படி ஒரு வார்த்தை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு தனியா மைக்கில் பேச வராது, 10 பேர் இருந்தால் தனியாக தான் பேச வரும். சமயம் வரும்போது பேசுகிறேன். எங்களுக்கு இந்த கௌரவிக்கிறதுக்காக இந்த லிஸ்ட்டை கொடுத்தது ரொம்ப உதவியாக இருந்தார். சந்திராவும் மேட்டூர் சுவாமிகள் தான் ரொம்ப அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா. வைத்தியநாமம்மா ரொம்ப உதவி பண்ணா. இதெல்லாம் வச்சு 1-2 விட்டுருக்கிறவா மன்னிச்சுக்கணும், நிறையா இருக்கிறவா எங்களோட மகிழ்ச்சியாக இதை ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி திரு சந்திரா அவர்களே. அடுத்தது அரக்கோணம் பாலு. இந்த அரக்கோணம் பாலு மிகவும் அன்புடன் நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். ஏக காலத்தில் வெளியே இருந்து நானும் அரக்கோணம் பாலுவும் பெரிவாளை தரிசனம் பண்ணி கொண்டிருந்த காலம் அது. திடீரென்று வசீகரிக்கப்பட்டவர் அரக்கோணம் பாலு. எங்கு அப்படி என்றால் பெரிவாளுடைய இதயத்தில். அது எப்படி என்றால் சூக்ஷ்மமாக இல்லை, எல்லோரும் பார்க்கும்படியாக. யாரும் பெரிவாளை போய் தரிசனம் பண்றதுன்னா பேரிகேடுக்கு அண்ணண்ட பக்கம் தான் இருந்து தரிசனம் பண்ணி பார்த்துருப்போம். நானும் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன் பாலுவை. ஆனா ஒவ்வொரு நாளும் வெடிகார்த்தால 3:30 மணிக்கு அந்த வெல்வத்தை பறிச்சுன்னு வந்து கொண்டு வந்து கொடுப்பான் பெரிவா கிட்ட. பெரிவா வாங்கி சிரசில் வச்சுப்பா. அப்படி இருந்த பாலு ஒரு நாளைக்கு நானும் பக்கத்தில் இருப்பான்னு திரும்பி பார்க்கறேன், அங்கே இல்லை. ஆனா பெரிவா கிட்ட இருக்கான். தூக்கி வாரி போட்டுது. எப்படி இத்தனை பேரிகேட் தாண்டி போனான்னா, அத்தனை பேரிகேட் தாண்டி போல, அத்தனை ஜென்மாவை தாண்டி போயிட்டான். அப்பேற்பட்ட அந்த பாலுவுக்கு இந்த விருது அளிக்கிறோம். அவரை ஒரு வார்த்தையாவது பேசும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவனருளாலே அவன் தாள் வழங்கின்னு கேட்டிருக்கோம். பெரிவா அனுகிரகத்தில் கைங்கரியம் கிடைச்சது. எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா, இன்னும் பண்ணிட்டு இருக்கணும். பாலு அவர்களுக்கு எங்களுடைய மிகுந்த நன்றியை, என்னுடைய மிகுந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா இருவரும் சேர்ந்து வந்ததுனால அப்படி ஒரு வார்த்தை பேசினேன். ஆனால் என்ன இருந்தாலும் அவருக்கு என்னுடைய நன்றியை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஸ்ரீ ஏகாம்பரம் அன்புடன் அழைக்கின்றோம். ஏகாம்பரம் அவர்களை. அவர்கள் ஆற்றிய பணி நான் கண்ணிறைஞ்சு பார்த்திருக்கிறேன். ஏன்னா மேட்டூர் சுவாமிகள்னு நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். அவர் ஒவ்வொரு வெடிகார்த்தாலையும் எழுந்துட்டு போய் பெரிவாளுக்கு ஸ்நானத்துக்காக ஜலத்தை கொண்டு வருவார். அப்படி அவர் கொண்டு வந்துருந்த காலத்துல ஒரு சமயத்தில் இந்த ஏகாம்பரம் அவர்கள் அந்த கைங்கரியத்தை எடுத்து தொடர்ந்து செய்து வந்தார். பனியோ மழையோ குளிரோ எதையும் பொருட்படுத்தாமல் விடியற் காலை 2:30 மணிக்கு நான் பெரியவா பக்கத்தில் படுத்துட்டு இருக்கும்போது போர்வை எடுத்து நல்லா இழுத்து போத்திக்க முடியுமான்னு பார்ப்போம். அந்த சமயத்தில் இவர் சைக்கிளில் அந்த பாத்திரத்தை கட்டிண்டு வெளியே கிளம்புவார். அப்பேற்பட்ட பனிகாலத்தில் ரொம்பவும் பெரிய கைங்கரியம் பண்ணின அவருக்கு இந்த விருதை அழைக்கப்படுகிறது. அவரை ஒரு வார்த்தை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது
பாலாற்றிலிருந்து கொண்டு வரப்பட்ட தண்ணீர். பெரிவாளுக்காக பாலாற்றில் போய் தண்ணி எடுத்துன்னு வருவார். இந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஓரிரிக்கைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஓரிரிக்கை பக்கத்தில் இப்பொழுது பெரியதாக மணிமண்டபம் வந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அந்த ஓரிரிக்கையில் பெரியவா வெகுநாள் தங்கியிருக்கிறாள். அந்த ஒரு பெரியவா நம்ம காஞ்சிபுரம் மடத்தில் இருக்கும் பொழுது இவர் போய் அந்த ஜலத்தை அங்கேருந்து எடுத்துன்னு வருவார். பாலாற்றிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஜலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லுகிறது. பெரியவா பார்வையானது நம்ம மனசுலாம் சுத்தி பண்ணணும். அதே மாதிரி இப்போ அங்கே வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் கிடைச்சுட்டு இருக்கு. நன்றி திரு ஏகாம்பரம் அவர்களே. அடுத்தது ICF நீலகண்ட தீக்ஷிதர். அவர் வந்திருக்கும்படி தெரியவில்லை. ஆகையினால் அவருடைய விருதினை அவருக்கு சேர்ப்பிக்கப்படுகிறது. அடுத்தது ஒட்டங்காடு வெங்கட்ராமையர். அவரும் உடல்நலக்குறைவால் வர முடியாததனால் திரு G கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்து வாங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவரே இப்பொழுது அவரையே திரும்பவும் இடத்துக்கு போகாமல் இங்கு இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். காரணம் G கிருஷ்ணமூர்த்தி விடையல் கருப்போர் என்று சொல்லும் பொழுது எல்லோருக்கும் சுலபமாக புரியும். இவர் பண்ணின கைங்கரியங்கள் ஏராளம். அந்த கைங்கரியத்தில் ஏதாவது ஒன்று அவர் நம்மிடையே சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கைங்கரியம் பண்ணினவாளுடைய லிஸ்ட் இது இவருடன் கடைசியாக முடிகிறது. ஆகையினால் ஓரிரு வார்த்தை அவரை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதனால் G கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இப்பொழுது விருது அளிக்கப்படுகிறது. இதை தொடர்ந்து மடத்தில் கையாற்றிய மடத்தில் மிகவும் சிறப்பாக வேலை புரிந்த கடினமான உழைப்பு புரிந்த அந்த குறிப்பிட்ட சிலர் வந்திருக்கிறார்கள். அவருடைய பெயரை முதலில் வாசித்து விடுகிறேன். ஸ்ரீ கண்ணையன். ஆனால் அவர் இப்பொழுது வர முடியவில்லை உடல்நலக் குறைவினால். அடுத்தது வர இருக்கிறார். இதற்கு முன்பாக திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை ஓரிரு வார்த்தை பெரிவாளை பற்றி பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ குருபியோ நமஹா. எனக்கு ஒன்றும் பேச வராது. இந்த பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ண பாக்கியம் எனக்கு கிடைச்சது, மகா பாக்கியம். அதுதான் இந்த கமிட்டியில் எனக்கு கௌரவிச்சிருக்கு, மகா புண்ணியம். அவ்வளோ. நன்றி திரு G கிருஷ்ணமூர்த்தி மாமா அவர்கள். அடுத்தபடி திரு மரக்கண் அவர்களை மேடைக்கு அழைத்து அவருக்கு விருது அளிக்கப்படுகிறது. மிகவும் பணிவானவர். அவர் கை உயர்ந்தே இருக்கும். 1952 இன்ஃபேக்ட் அது நான் பிறந்த வருடம். அந்த வருடத்திலேருந்து அவர் மடத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். எனக்கு தெரிஞ்சு யார் உள்ள நுழைஞ்சாலும் 2 கையை தூக்கி கும்பிட்டுட்டே இருப்பார். அப்பேற்பட்ட மிகவும் பணிவானவர். அவர் ஒரு வார்த்தை பெரிவாளை பற்றி பேச வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெரியவாளை பற்றி எனக்கு ரொம்ப பக்தி உண்டு. பெரியவா அதுக்கு என்னால் முடிஞ்ச கைங்கரியத்தை விடாமல் செய்துக்கிட்டு வர்றேன். ஆனால் எனக்கும் பெரியவா நல்ல ஆசீர்வாதம் பண்ணி என் குடும்பத்தை ரொம்ப காபந்து பண்ணி வர்றேன். என் குழந்தைகள்லாம் நல்ல உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு இல்லாமல் யாருக்கு அனுகிரகம் பெரியவா. அடுத்தது திரு செல்வராஜ் பாரா என்று அழைக்கப்படுபவர். அவர் சுத்தி 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 அந்த மடத்தில் வரும் ஒரு அழகே தனி. ஒரு தரிசனாதிகள் யாராவது வந்தால் போரும், பிரசாதத்தை வாங்கிக் கொண்டால் அடுத்த நிமிடம் கையில் பேப்பரும் கையுமாக வந்து அவர்களுக்கு ஒத்தாசை இன்றைக்கும் பண்ணி கொண்டிருக்கிறார். அதாவது பெரிவாளே மனத்தை இருத்தி கொண்டு வாழ்கின்ற ஒரு முக்கியமான மனிதரில் அவரும் ஒருவர். அன்புடன் அழைக்கப்படும் செல்வராஜ் அவர்களை ஒரு வார்த்தை பேசும்படி அழைக்கிறேன்.
எனக்கு ஒன்றும் பேச தெரியாது. ஆனாலும் எனக்கு அவங்களோட அனுகிரகம் தான். எப்பவும் அவனுக்கு கூடயே நான் வண்டி தள்ளிட்டு போவேன், ரிக்ஷாவை தள்ளிட்டு போகும்போதெல்லாம் அவனுக்கு கூட வர்றவங்களும் அவனெல்லாம் சாப்பிட்டான்னு கேளு அப்படின்பா. சாப்பிடலன்னா உடனே கூட வந்தவங்ககிட்ட சொல்லி அவனுக்கெல்லாம் சாப்பாடு போடு, நிறைய அவன் சாப்பிட்டுட்டோம் அப்படின்பா. எல்லாரும் பெரியவ சொன்னோன்னு கொண்டாந்து கொடுத்துடுவா. உடனே நான் வாங்கி சாப்பிட்டு வண்டி தள்ளிட்டே போவேன். பெரியவங்க எனக்கு மேலே ரொம்ப பிரியமாகவே இருப்பாங்க. உருக்கமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு சென்றார். உண்மையிலேயே போரும் என்று சொல்லக்கூடியது வயிறு ஒன்றுதான். அதை எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டு சென்றார். திரு சங்கர் பவர், இல்லை சொல்றேன், சங்கர் பவர் என்பவர் வரவில்லை. அவருக்கு விருதினை அளிக்கப்படுகிறது, அனுப்பி வைக்கப்படுகிறது. இப்பொழுது ஸ்ரீ நாகமுத்து போகி என்று அவரை குறிப்பிடுவது வழக்கம். அவரை மேடைக்கு அன்புடன் அழைத்து விருதினை தர காத்திருக்கிறோம். இவர்களெல்லாம் ஒரு தூண் மடத்திற்கு அப்படி உழைத்திருக்கிறார்கள். நாகமுத்து அவர்களே ஒரு வார்த்தை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். இளையாத்தாங்குடிங்கிற கிராமத்தில் 61 வேலைக்கு வந்தேன். அந்த இளையாத்தாங்குடி வரும்போது பெரியவா பல்லாக்கள் வரும்போது நாங்கள் பல்லாக்கு தூக்கி கொண்டு இளையாத்தாங்குடி கோயிலில் விட்டோம். சாதம் இல்லை அன்னைக்கு. ஊரில் தண்ணி இருந்தது. அந்த தண்ணியை குடிச்சிட்டு நாங்கள் நைட்டு படுத்துட்டோம். அப்படி இருக்கும்போது எங்கம்மா என்ன பண்ணிட்டாங்க, என் ஆள்லாம் சாப்பிட்டானா, எல்லாம் சாப்பிட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டா பல்லாக்கு சுற்றி படுத்துக்கணும். அதை விட்டு கிளம்பி நாங்கள் 5 வருஷம் பல்லாக்கு தூக்கணும் பெரியவாளை. அதில் 35 வருஷம் நான் மாடு கறந்துக்கிட்டேன். இளையாத்தாங்குடியிலேருந்து ஒருத்தர் மாடு கொண்டாங்க, மாடு கறந்துக்கிட்டு இருக்கேன். கொல்லப்பக்கத்தை கொண்டாந்து பெரியவா உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் கொண்டாந்து மாடு கொண்டாந்து விட்டாங்க பெரியவாக்கிட்ட. உடனே அவங்க என்னை கூப்பிட்டு, இவன் எத்தனை வருஷம் எனக்கு கைங்கரியம் பண்ணுறான்னு கேளு. 61 கைங்கரியம் பண்ணுறான். அவனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடு, 17 ரூபா சம்பளம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் கொண்டு சொல்லி அந்த மாட்டை கறக்க என்னையே கறக்க சொன்னாங்க. கறந்து பாதி பால் அவங்க சாப்பிட்டு பாதி பால் என்ன சாப்பிட சொன்னாங்க. அந்த மாதிரி வாய்ப்புலாம் இனிமே வரப்படுறதே கிடையாது. 61 பல்லாக்கு தூக்கிட்டு இதுக்கு போனோம், ஸ்ரீசைலம் யாத்திரைக்கு போனோம். அப்போ பானாம்பட்டு கண்ணையோட அண்ணா வந்து எங்களுக்கு சாத்துக்குடியை கொண்டாந்து எங்களுக்கு பல்லாக்கில் வச்சாங்க. எங்களுக்கு பசி தாங்கலை ஸ்ரீசைலத்துக்கு போகிறதுக்கு. அந்த பழத்தை என்ன பண்ணாங்க, 2 சைடும் உரிச்சு எங்களுக்கு பின்னாடியும் முன்னாடியும் எங்கள் தொண்டை காஞ்சிபுரம் சொல்லிட்டு அந்த பழத்தை போட்டாங்க. அதுலேருந்து 3 மைல் இருக்குது ஸ்ரீசைலம். 2 கூட தயிர் சாதம், 4 கூட தண்ணி வந்தால் தான் என் ஆள் அங்கே வருவான், என்ன வருவான் அப்படின்ட்டாங்க. பானாம்பட்டு கண்ணீர் அண்ணா எப்படி தான் கொண்டாந்தாங்கன்னு தெரியல. மணி 2 ஆகிட்டுது. 2 மணிக்கு மேலே நான் போய் எருவு மாடு தண்ணியில் விழுந்தால் ஏந்திருக்க முடியாது. அந்த மாதிரி தண்ணியில் இது பண்ணிட்டு 2 சோத்தை தண்ணி எங்களால் திங்க முடியல. உடனே பெரிய சவாரில் நான் கிட்டது தூரம் தான் இருக்குது, நான் நடந்து போகிறேன்ட்டாங்க. இல்லை நீங்கள் ஏறி தான் வரணும் அப்படின்னு ஸ்ரீசைலம் கொண்டு விட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணி யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கான். அவன் அவன் வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது. அது பெரிய பெரிய அதிகாரிலாம் அத்தனை பேரும் அவங்க ஆள்லாம் குளிக்க வச்சு நீங்களே உட்கார வச்சு பந்தி பரிமாறணும் அப்படின்னு பெரிய உத்தரவு பண்ணாங்க. பெரிய உத்தரவு பண்ண கேட்கணுமா, ராஜகோபால் பிரசாத்லாம் பண்ணலாம் 10 நாள். ஏற்பட்ட மகான்லாம் இனிமேல்